أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு. 5 நிமிட மதரசாவிலிருந்து உங்களுடன் நான் ஒரு சிறிய தகவலை பகிர்ந்து கொள்கிறேன். ஆரம்பமாக இஸ்லாமிய வரலாறு. உமர் அலி அவர்களின் ஆட்சி. அபுபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்களுக்கு பிறகு உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்கள் முஸ்லிம்களின் 2வது கலீஃபாவாக நியமிக்கப்பட்டார்கள். இவர்களின் 10 ஆண்டு கால ஆட்சியில் இஸ்லாம் மிக வேகமாக பரவியது. உரோமாபுரி, பாரசீகம் போன்ற பெரும் வல்லரசுகள் வெற்றி கொள்ளப்பட்டன. மேலும் முன்னேறிய முஸ்லிம் படையினர் இந்தியா, சீனா மற்றும் ஐரோப்பிய எல்லை வரை சென்றடைந்தனர். உமர் ரலியல்லாஹு அவர்களின் ஆட்சியில் 500 கோட்டைகளும் 1036 நகரங்களும் கைப்பற்றப்பட்டன. இவர்களின் ஆட்சி 22.5 லட்சம் சதுர மைல் அளவுக்கு பறந்து விரிந்ததாக கூறப்படுகிறது. இவர்களின் அறிவுத்திறனையும் நிர்வாகத்திறனையும் வெற்றிகளையும் கண்ட கிழக்கிந்திய அறிஞர் மிஸ்டர் ஜுயூன் என்பவர் உமர் ஃபாரூக் ரலியல்லாஹு அவர்களின் ஆட்சி இன்னும் 10 ஆண்டுகள் நீடித்திருந்தால் முழு உலகிலும் இஸ்லாமை தவிர வேறு மதம் இருந்திருக்காது என கூறியுள்ளார்கள். உமர் ரலியல்லாஹு அவர்களின் ஆட்சியில் பிற்கால ஆட்சியாளர்களுக்கு பிறகு ஒரு சிறந்த முன்மாதிரியாகவும் துல்ஹஜ் மாதம் 26ஆம் நாள் ஃபஜர் தொழுகையில் பைரோஸ் என்ற கிறிஸ்துவன் உமர் ரலியல்லாஹு அவர்களை கத்தியால் குத்தி படுகாயப்படுத்தினான். இதன் பின் 3 தினங்கள் கழித்து அன்னார் ஷஹீதானார்கள். முஹர்ரம் முதல் நாள் சுஹைப் ரலியல்லாஹு அவர்கள் ஜனாசா தொழுகை நடத்தினார்கள். மேலும் அன்னலாருக்கு அருகில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். 2வதாக அல்லாஹ்வின் ஆற்றல். மயிலின் அழகு. மனிதன் உலகிலே சுவனத்தின் சிற்சில இன்பங்களை ரசிப்பதற்காக அல்லாஹ் அழகான பறவைகளை படைத்துள்ளான். அவற்றை காணும் மனிதன் பிரமித்து விடுகிறான். அவற்றில் மயிலும் ஒன்று. இதன் தோகைகளை மிக்க அழகுள்ளதாக அல்லாஹ் அமைத்துள்ளான். மயில் தன் தோகையை விரிக்கும் திறனையும் அதற்கு வழங்கியுள்ளான். அவ்வாறு விரிக்கும் போது அதில் வெயில் பட்டு மின்னுவதை கண்டால் அதன் தோகையில் 100கணக்கான நீல நிற பூக்கள் போன்று தோன்றுவதை உணரலாம். இது அல்லாஹ்வின் ஆற்றலுக்கு ஒரு எடுத்துக்காட்டாகும். 3வதாக ஒரு ஃபர்லை பற்றி. ஃபஜர் தொழுதால் பாதுகாப்பு. எவர் ஃபஜர் தொழுகிறாரோ அவர் அல்லாஹ்வின் பாதுகாப்பில் இருக்கிறார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 4வதாக ஒரு சுன்னத்தை பற்றி. கை கால் விரல்களை கோதி விடுவது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உழு செய்யும் போது விரல்களை கோதி கழுவுவார்கள், குதிங்காலை தேய்ப்பார்கள். மேலும் விரல்களை கோதுங்கள், அல்லாஹ் இவற்றின் இடுக்குகளில் நரக நெருப்பை நுழைவிக்க மாட்டான் என கூறினார்கள். 5வதாக ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. அல்லாஹுக்காக நேசித்தல். மறுமை நாளில் அல்லாஹுடைய அர்ஷின் நிழலில் 7 வகையான மக்கள் இருப்பார். அவர்களில் அல்லாஹுக்காக பிறரை நேசித்த வகையினரும் ஆவார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். 6வதாக ஒரு பாவத்தை பற்றி. கடனை நிறைவேற்றாதிருத்தல். பெரும் பாவங்களுக்கு பின் பெரும் பாவம் நாளை மறுமையில் ஒரு அடியான் உலகில் யாரிடமாவது கடன் வாங்கி அதை நிறைவேற்றாமல் அல்லாஹ்வின் முன் கொண்டு வரப்படுதோ என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். விளக்கம். ஒரு செல்வந்தர் வாழ்நாளில் கடனை செலுத்த இயலாவிட்டால் இறக்கும்போது தனது வாரிசுகளிடம் அந்த கடனை நிறைவேற்றிட அறிவுறுத்துவதும் அவசியமாகும். செல்வந்தராக இல்லாதிருந்தால் தனது வாழ்நாளிலேயே கடன் கொடுத்தவரிடம் மன்னிப்பு கேட்டிட வேண்டும். அவற்றில் இல்லையெனில் மறுமை நாளில் கடனுக்கு பகரமாக தனது நன்மைகளை இழக்க நேரிடும். 7வதாக உலகத்தை பற்றி. செல்வத்தின் நிலை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உங்களிடம் செல்வம் ஏராளமாக பெருகி அதிலிருந்து தர்மமாக பெறுவதற்கு ஒருவர் கூட இல்லையே என கவலை கொண்டு தர்மம் வழங்கிட யாரையாவது அழைத்தால் அவர் எனக்கு தேவையில்லை என கூறி மறிக்கின்ற காலம் வருகிற வரை கியாமத் ஏற்படாது. 8வதாக மறுமையை பற்றி. சுவனத்தின் விருந்தோம்பல். அல்லாஹ் கூறுகிறான், நிச்சயமாக எவர்கள் ஈமான் கொண்டு நற்செயல்களை செய்கிறார்களோ அவர்கள் விருந்துக்கு இறங்கும் இடமாக ஃபிர்தௌஸ் எனும் சுவர்க்கம் இருக்கிறது. அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார்கள். அவர்கள் அதிலிருந்து மாறி வேறிடம் செல்ல விரும்ப மாட்டார்கள். 9வதாக நபிவழி மருத்துவம். நோயை தவிர்த்திட. உணவு பாத்திரங்களில் ஈ விழுந்து விட்டால் அதை நன்றாக மூழ்கச் செய்து பிறகு அதை வெளியே எடுத்து விடுங்கள். ஏனெனில் அதன் ஒரு இறக்கையில் நஞ்சும் மற்றொன்றில் அதற்கான முறிவும் இருக்கின்றன என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்.
10வதாக குர்ஆனின் அறிவுரை. நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? அல்லாஹ் கூறுகிறான், நீங்கள் வேதத்தை ஓதிக்கொண்டே உங்களை நீங்கள் மறந்துவிட்டு மற்றவர்களை நன்மை செய்யுமாறு ஏவுகிறீர்களா? நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டாமா? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.